வட்டி குடுக்குறது, வாங்குறது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ம நெறைய புத்தகங்கள படிச்சிருக்கிறோம். வட்டி குடுக்குறதுன்றது ஒரு மோசமான தொழில். குர்ஆன்ல சொல்லியிருக்குது, வட்டி குடுக்குறது, வாங்குறது பெரிய ஒரு பாவமா கருதப்படுறது. அது தடை நெறைய அவங்க இப்ப இஸ்லாமிய நண்பர்கள் வாழ்ற பகுதியில, பல பகுதியில தடையே செஞ்சிருக்காங்க. எழுதியே வச்சிருப்பாங்க. கீழக்கர அந்த அந்த எல்லாவடி பக்கம்லாம் போனீங்கன்னா, இங்க வட்டி தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. சரி வட்டி குடுக்குறது, வாங்குறதுன்றது ஒரு பாவப்பட்டது. நம்ம பெரிய நெறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறோம். நம்ம அதிலயுமே கூட அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு. ஆனா வட்டி குடுத்து வாங்குறவங்க எவ்வளவு வசதியா வாழ்றாங்க. அ நம்ம அது இப்போ ஃபைனான்சியர்ன்னு வச்சுக்கிறாங்க. வட்டி குடுத்து வாங்குறதுன்னு சொன்னா தானே உங்களுக்கு ஒரு மாரியா தெரியுது. ஃபைனான்சியர்ன்னு வச்சுக்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் சாத்தியமாகுது? அ ஒரு பாவப்பட்ட செயல்ன்னு சொல்றோம். தப்புன்னு சொல்றோம். பட் அவங்களுக்கு மட்டும் ஏன் அது சாத்தியமாகுது? அதுக்கு என்ன ரீசன்? அது என்ன காரணம்? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ நல்லா பார்க்குறீங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ஆனா நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். வியூஸ்லாம் போகுது. சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்குது. கொஞ்சம் அத பாருங்க. அது என்னன்னு சரி பண்ணுங்க. அந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோக்கள், பணம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், நம்ம எப்படி பணக்காரனாகுறது? நம்ம மனச எப்படி மாத்துறது? இந்த மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் நெறைய போடுவோம். அ நான் உங்கள் சத்யா. அ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த வட்டிக்கு குடுக்குறதுன்றது தவறு தான். சரின்னு நான் சொல்லல. ஆனா ஒரு அவசரத்துக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு குடுக்குறாங்க, வாங்குறாங்க. அது எப்படி அவங்களுக்கு அது பெருசா தெரியுது, பெருகுது? அவங்க எப்படி அத எடுத்துக்கிறாங்க? அப்படின்றதுல தான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்னா, தவணைக்கோ, வட்டிக்கோ வாங்குறோம் அப்படின்னா, அது நம்ம செய்யலாம் தவணை, வட்டி, கிட்டின்னு ஓடும் அது பாட்டுக்கு. வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து திருப்பி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு தான் குடுப்போம். வயித்தெரிச்சப்பட்டு தான் குடுப்போம், சங்கடப்பட்டு குடுப்போம். அதுல நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஐயோ! இத வாங்கிட்டு வந்து மீள முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆனா, அதுல மீண்டு வரணும்ன்ற எண்ணமே இருக்காது. வாங்க, வாங்க திருப்பி அதுக்கு அடுத்து அது முடிய போற நேரங்கள்ல அடுத்து ஒரு கணக்கு வரும். அத வாங்கி அத செய்வோம், இத வாங்கி இத செய்வோம். இதுக்குள்ளேயே மாட்டி சங்கிலிக்குள்ள சிக்கின மாரி அப்படியே சங்கிலி மாரி போட்டு நெறைய பேரு இந்த வட்டிக்கு வாங்கி, தவணைக்கு வாங்கி நெறைய பேரு வாழ்க்கையில வந்திருக்காங்க. ஆனா வட்டிக்கு குடுத்தவங்க அ எங்கேயுமே அந்த மாரி நடந்ததில்ல. என்ன காரணம் அப்டின்னா, அவங்க வந்து அத பாவமாவே நெனைக்கிறது இல்ல. அவங்களுக்கு நான் தான் சொல்றேன்ல, மைண்ட்ல என்ன இருக்குதோ அதுதாங்க. அதுக்காக நான் ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லல. ஐயோ! இது வந்து நான் வந்து வட்டிக்கு குடுக்குறத வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்னடா கெட்டது செய்றவன்லாம் அப்படி இருக்கிறான். அநியாய வட்டி வாங்குறாங்க அப்படி இருக்கான். நம்ம ஏன்டா அப்படி இருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் குடுக்குறாங்க, பேங்க்ல வட்டி குடுக்குறாங்க. எல்லாமே இப்ப இன்னைக்கு வந்து ஃபைனான்சியர்ன்னு சொல்லி எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே லோன் குடுக்குறாங்க. எல்லாருமே வாங்குறாங்க. அப்படி பார்க்க போனா இப்ப எல்லாமே கடன குடுத்து தான் ஓடிட்டு இருக்குது. அப்ப இத வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குறீங்க. அத நம்ம ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு தானே வாங்குறோம். அவங்களுக்கு வந்து அது தொழில். அந்த தொழில் பூரா அவங்க பார்க்குறாங்க. எனக்கு இப்ப இத வந்து எப்படி சரி இது ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சியர். ஆ ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி நமக்கு நல்ல பழக்கம். நல்ல பழக்கம். ரொம்ப நெருங்கின ஃபேமிலி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க நல்லா குடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆ அவருடைய லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன்சி ஸ்டோர், ஃபேன்சி வியாபாரம், இந்த சங்கிலி இந்த மாரியான ஐட்டங்கள்லாம் மொத்தமா எடுத்து சேல்ஸ் பண்ணுவாரு. பட் அந்த லைன்ல போறவங்களுக்கு பூரா அவர் வந்து இந்த வட்டி குடுக்குறது, தவணை குடுக்குறது இந்த மாரி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல ஒரு வார வட்டியா எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வருமானத்துக்கு அவர் அமோகமான ஒரு வருமானம்னு வச்சுக்கலாம். அதுபோக ஃபைனான்ஸ் இந்த மாரிலாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா ஒரு கட்டத்துல நல்லா வந்துகிட்டு இருந்தவங்க தான். ஒரு கட்டத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்? அவங்க வீட்டுக்காரம்மா என்ன நெனைச்சாங்க? இந்த காசு வந்து வயிறெரிஞ்சு வர்ற காசு. அடுத்தவங்க வட்டி குடுத்து நம்ம வாங்குறது வயிறெரிஞ்ச காசு. இந்த காசு நமக்கு நிலைக்காது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்டயே 2, 3 தடவ சொல்லியிருக்காங்க. அவர வேற தொழில் பார்க்க சொல்லணும். இது எனக்கு என்னமோ சரியா படல. இந்த இடத்துல தான் அவங்க பெரிய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னைக்கு அத மைனஸ்ன்னு நெனைச்சாங்களோ, அன்னையிலிருந்து அப்படியே அவங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த காசு நிலைக்காது அப்படின்னு நெனைச்சதுதான். ஸோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசினஸ், பிசினஸ் தான். வியாபாரம்ன்றது வேற. ஒரு உதாரணத்துக்கு நம்ம 1000 பழகியிருப்போம். நல்ல நட்பா இருப்போம். ஆனா, இந்த வட்டி குடுக்குறவங்ககிட்ட மட்டும் நம்மளால வந்து காச வாங்கிக்கிட்டு இல்லன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கு வந்து பிசினஸ் வேற, அ நட்பு வேற. அதே மாரி தான் தொழில் பண்றவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. பிசினஸ் வேற, நட்பு வேற, சொந்தம் வேற, பிசினஸ் வேற. இதுல அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. அக்யூரேட்டா இருப்பாங்க. அப்படி இருந்தா தான் அதுல ஜெயிக்க முடியும். என்னைக்கு நம்ம அடிமனசுல ஐயோ! இது சரியில்ல. இந்த காசு நிலைக்காதுன்னு நினைச்சீங்களோ, அந்த காசு நிலைக்காமலே போயிரும். அப்புறம் உங்கள்ட்ட காசு வராம போயிரும். அப்படித்தான் ஆயிப்போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ்ல ஒரு குழப்பம் வந்துச்சு. அவங்க 5 பேர் இருந்ததுல 5 பேர் பிரிஞ்சாங்க. ஆ அதுக்கப்புறம் அவரு சரியான தொழில் இல்லாம, அந்த ஃபேன்சில கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிச்சாரு. அப்படி இப்படின்னாரு. அப்படி போனாரு, இப்படி போனாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துல ஆரம்பிச்சாங்க அவங்க. எனக்கு ரொம்ப மன கஷ்டம். பட் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, யாருமே அனுப்பக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன். பணத்த மட்டும் இது நமக்கு நிலைக்காது. நமக்கு இது வேணாம் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க.
காசு வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு இப்போ ஒரு காசு கொடுக்குறாங்க, ஒரு பெரியவங்க காலில் விழுகிறீங்க, காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லாது. பணமாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், எக்காரணம் கொண்டு வேணாம்னு சொல்லாது. தயவு செஞ்சு அது நமக்கு நிறைய கிடைக்கணும், நமக்கு நிறைய வரணும். அந்த மாதிரி தான் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் வேணா பாருங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க உடனே போய் காசு வாங்கிடவே இல்லை. அவங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படவே மாட்டாங்க. நீங்கள் காலைல போய் கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் காலைல போறீங்க நேரம் ஃபைனான்ஸ் கிட்ட போய் இல்லை ஒரு 10,000 வேணும், எனக்கு ஒரு 20,000 வேணும் அப்படின்னா, அப்படியா என்ன அது இப்போ தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், அவசரம்னாரு பஜாரில் ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஒன்று பண்ணுங்க, சாயங்காலம் கால் பண்ணு அப்படிம்பாரு. சாயங்காலம் போல கால் பண்ணும். சாயங்காலம் கால் பண்ணோம்னா, ஆஹா வசூல் ஒன்றும் சரியா இல்லையப்பா, ஒரு 2 நாள் ஆகட்டும், நான் கூப்பிடுறேன் அப்படிம்பா. இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பணம் வந்து உண்மையிலே உங்களுக்கு தேவைதானே, உனக்கு அவசரம் தானே, அவங்களுக்கு அவங்க கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க. செக் பண்ணி தான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அவங்க நமக்கு அது உண்மையிலே தேவை, உண்மையிலே அவசியம் அப்படின்றத திருப்பி திருப்பி கேட்போம். அது அவசியம் இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லலாம் ரொம்ப சாதாரணமா அந்த ரோடுமேல் வேலை பார்க்குறவங்க, இந்த கஷ்டப்பட்டு அடிமட்டத்தில் கிடக்கிறவங்க பூராமே அதிலேயே தான் உணர்ந்துட்டு கிடக்குறாங்க. தவணையை வாங்க மாற்றி போட, தவணையை வாங்க அதை முடிக்கிறது கிடையாது, அதை முடிச்சு வெளியே வர்றது கிடையாது. ஸோ அவங்களாம் நினைச்சா நம்ம ரொம்ப பயமா இருக்குது. எப்படித்தான் அந்த லைஃப்ல இருந்து அவங்க மீண்டு வரப்போறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 வேலை பார்க்குறாங்க. பட் அந்த வேலை பார்க்கறது வந்து ஒரு 700 800 தவணை கட்ட அளவுக்கு அவங்க அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம ஒரு 1000 ரூபாய் வேலை ஆக்குறோம், ஸோ நம்மளால ஒரு 500 ரூபாய் தவணை கட்ட முடியும். ஆனால் 50,000 அவங்க மொத்தமா வாங்குறதே கிடையாது. ஒரு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தவணை கட்டாம கட்டியும் கட்டாம 1000 500 சேர்ந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வந்து இப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க பைனான்சியல் சொல்லி தப்பே கிடையாது. இவங்க அதை கரெக்டாக அடைக்கிறது கிடையாது, முறைப்படி நடந்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி. ஸோ இது மக்களுடைய மனசுல இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம வட்டிக்கு கொடுக்குறது அந்த காசு அவங்க நினைக்காது அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட நிலைக்கும் நம்புறாங்க. அதனாலதான் அவங்க ராயலா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பைனான்சியல் பூராமே இன்னைக்கு நல்லா ஏதாவது ஒரு ஆள் 2 ஆள் இப்படி ஒரு இதுல போறவங்க நெசத்துல போறாங்க. மற்றபடிக்கு பாருங்க செமையா இருக்கிறாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு அந்த திறமை தான் நீங்க வட்டி கொடுத்து வாங்கலாம், தாராளமா ஃபைனான்ஸ் பண்ணலாம். அதுக்குன்னு தனி திறமை வேணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, சொந்த பந்தம் காசு விஷயத்துல கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது சரியாகும். அப்ப நம்ம ஆள் மனசுல அந்த மாதிரி அவங்க எண்ணங்கள் இருக்கும். எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள பணத்தை பத்தின ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருக்கணும். வேணும்ன்றது என்னெல்லாம் இருக்குமே தவிர, ஆஹா பணம் இருந்தா நிம்மதியே இருக்காது, பணம் இருந்தா சந்தோஷம் போயிடும் அப்படின்ற ஒரு இந்த மோசமான அந்த தாட்டை மட்டும் உங்க மைண்ட்ல இருந்து தயவு செஞ்சு கழிச்சிருங்க. பணம் இருந்தா நிம்மதி இருக்காது, பணம் இருந்தா அது இருக்காது, இது இருக்காது. இதுல இன்னொரு வாக்கியம் ஒன்று போட்டிருப்பாங்க பைபிள்ல, கஷ்டப்படுறவர் பாக்கியவான்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருப்பாங்க. அது நல்ல விஷயம் பாருங்க. கஷ்டப்படுறவர்கள் பாக்கியவான்கள். அதே பைபிள்ல தான் கேட்கும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அது நம்பிக்கையோட்டும் வார்த்தை. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோட்டும் வார்த்தை. எதையுமே நீங்க முயற்சி பண்ணுங்க, கேளுங்க கிடைக்கும் அப்படின்றது ஒரு அருமையான வாசகம். ஆனா இந்த கஷ்டப்படுறவர்கள் பாக்கியவான்கள் போடுறாங்க அப்படின்னா, இதைத்தான் நான் வந்து கொஞ்சம் தப்புன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது, எனக்கு சரியான வார்த்தை கிடையாது. கஷ்டப்படுறவங்களாம் பாக்கியவான், நீ கடவுளுக்கு பக்கத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கடவுளுக்கு பக்கத்துல இருக்கும்? வாழும் போதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கும் கடவுள் பக்கத்துல. அப்படி என்ன வாழ்க்கை இருக்கு? நம்ம பிள்ளையை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாம ஒரு வாழ்க்கை, அது ஒரு என்ன வாழ்க்கை? நம்ம மனைவி ஆசைப்பட்டது, நம்ம பிள்ளையை ஆசைப்பட்டது, நம்ம ஒரு இடத்துல ஒரு கௌரவமா போறது, கௌரவமா இருக்கிறது, அதெல்லாம் இல்லையா? நம்ம கஷ்டப்படுறவங்களாம் பாக்கியவான்லாம், கஷ்டப்படுறவங்களாம் கடவுளுக்கு விருப்பமானவர்கள்னா, கஷ்டப்படுறவங்களை வச்சுதான் கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். கடவுள்ன்ற கான்செப்ட் வாழ்ந்துகிட்டு இருக்காது நம்ம கஷ்டப்படுறவங்களை வச்சுதான். இருக்கிறப்பட்டவங்க எல்லாம் அப்படியே காசை கொடுத்து டொனேஷன் எழுதி கொடுத்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க கால் கெடுக்க கூட்டத்தில் நின்று சண்டை போட்டு அடிக்கடி மிதி பார்த்து சண்டை போட்டு சாமியை பார்த்து சாமிகிட்டே வந்துட்டு சாமிகிட்டே அந்த காதை கொடுத்து அதை மட்டும் வருவாங்க. அதனால கஷ்டப்படுறவங்க பாக்கியவான்லாம் கிடையாதுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க தான் பாக்கியவான். அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கஷ்டப்பட்டா மனசை விட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. கஷ்டப்படுறவங்க பாக்கியவான், கடவுள் உங்க பக்கத்துல இருக்காங்க நினைச்சுக்கோங்க. நம்ம அதுக்காக கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டம் ரொம்ப நல்லா கஷ்டப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா அப்படிலாம் நினைக்காது. நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம மன நிறைவா இருக்கணும், நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து சந்தோஷமா மாறிக்கிட்டே இருக்கணும். தேவைதான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் மெடிடேஷன். நான் தான் சொல்றேன், டெய்லி ஒரு 10 நிமிஷம் உங்களால ஒதுக்க முடியும். கண்ண மூடி அமைதியா உட்காந்துங்க. நான் மிகவும் செழிப்புடன் இருக்கிறேன். என் இல்லத்தில் எப்போதும் பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. என்னை செல்வ வைத்திருக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றிகள். நான் கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிகள். என்னிடம் பணவரவு வந்து கொண்டே இருக்கிறது. என் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கிறது. பணமழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு கோடானு கோடி நன்றிகள். இதை நீங்க தினமும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு அழகா அதை சொல்லிக்கிட்டே வாங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க உங்க வாழ்க்கையில.
இந்த விசுவலைசேஷன் காட்சிப்படுத்துங்க. அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. சந்தோஷமா கொண்டாங்க. ஒருத்தர் நீங்க கடனை வாங்கிறீங்க. அந்த கடனை நீங்க அடைக்கணும் அவ்வளவுதானே. எனக்கு பணம் வேணும். நான் அதை அடைக்கிறேன். கண்ணை மூடிக்கங்க. அவரை அவரை நேர்ல பாருங்க. அண்ணே இந்தாங்க உங்க காசு உங்கள்கிட்ட வாங்கின பணம் இந்தாங்க மொத்தமா கொடுத்துட்டேன். அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு சந்தோஷமா திரும்பி வாங்க. ஸோ இதை நீங்க விசுவலைசேஷனா ஓட்டிகிட்டே இருங்களேன். ரெகுலராகவே இதை பார்த்துக்கிட்டே இருங்களேன். விரைவில் கடனை முடிச்சிருங்க. ஒரு லோன் இருக்குது. அதை ஈஸியாக முடிச்சிருக்கீங்க. அப்ப அதனாலதான் சொல்லுவேன். வட்டி கொடுக்குறவங்க, ஃபைனான்ஸ் பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அது காரணம் அதை அவங்க பாவம்னே நினைக்கிறது இல்லை. என்னைக்குமே சொல்றேன், பணத்தை நினைக்கும் போது நம்ம பாவம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உணர்ச்சி வசப்படவே கூடாது. எப்பயுமே பண விஷயத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அன்பா இருக்கலாம், ஏமாறி இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வீட்டில் இப்படிதான் என்னாச்சு. அவரு பையன் ஆஸ்திரேலியா வேலை பார்க்குறாரு. வசதியானவங்க தான், அதெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது. வசதியானவங்க தான். அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அவங்க அத்தை பேசுறாங்க. இந்த மாதிரி மாமாவை ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. தம்பி அவனும் சரிங்க பார்த்துங்க என்ன செய்தி ஏது செய்யணும் விசாரிக்கிறாங்களா. அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றாரு, இந்த மாதிரி சேர்த்துருக்காங்களா மாமாவை, அவன் முடியாம இருக்காரு, ஹார்ட்ல பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேசிட்டு இருக்காங்க. இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த அத்தை சாயங்காலம் ஃபோன் பண்ணி, அப்பா அவசரமா ஒரு 8 லட்ச ரூபா வேணும்ப்பா, உடனே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, எப்படியாவது அனுப்பி விடு, ஏதாவது ஒரு வேலை, எனக்கு உடனே மாமாவுக்கு பணம் கட்டணும், இப்போ என்னால் பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பையன் பதறி போய், ஐயப்பா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 3 நண்பர்களுடைய ஹெல்ப்ல அவன்கிட்ட அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 3 ஹெல்ப்ல போட்டு விட்றான் அக்கௌண்ட்ல. இதை பத்தி யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. போட்டு விட்றேன். அவங்க வந்துருச்சுப்பான்னு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. பணத்தை கட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட் முடியுது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவர் நல்லா இருந்தார். இந்த விஷயத்த ஒரு நாள் கழிச்சு இந்த பையனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம அப்பாட்ட அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, அப்பா அந்த மாதிரி அத்தை கேட்டாங்கப்பா அப்படின்னு. அவருக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் அவங்க. அது சொல்லவும் அவருக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகுது. நீ பணம் கொடுத்து நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல அப்படின்றாரு. அவர் வந்து பிசினஸ் பண்றவர். இல்லைப்பா அவசரம்னாங்க. சர்ரா நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, மெடிக்கல் ரீதியாக அவங்க கேட்டிருக்காங்க, ரைட்டு. அவங்களால அவசரமா பரட்ட முடியாத சூழ்நிலை கேட்டாங்க, ஏன்னா அவங்களும் பிசினஸ் பண்றாங்க. ஆனா ஏன்ட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டு செஞ்சிருக்கணும். சரி பரவாயில்ல விடு. ஏன்னா எதுக்காக சொல்லுவேன், இப்போ வரைக்கும் எனக்கு அவன் ஃபோன் பண்ணி நான் உன்கிட்ட காசு வாங்கின விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்பதான் அந்த தம்பிக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுறாப்ல. நம்ம அத்தைக்கு போட்டு விட்டுருக்கோம், அத்தை ஒரு வார்த்தை அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லவே இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்துல இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூபா மேட்டரை அவங்களும் பேசல, இவங்களும் பேசல, அப்படி இருந்துடுறாங்க. அவங்களுக்கு கூட ஒரு மனக்கசப்பு வந்துடுது. அதெல்லாம் வாங்கினா கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன நினைப்பு, இவங்க வசதியாக இருக்கு, அண்ணன் வெளிநாட்டுல வேலை ஆகுறா, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, கொடுத்ததுனால ஒன்றும் இல்லை நினைச்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சொத்தை பிரிக்கிறாங்க, பூர்வீக சொத்தை. அந்த சொத்தை பிரிக்கும்போது அந்த அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தவர் அவரு அந்த ஒரு டயத்துல அவர் இறந்துடுறாரு. இது நடந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது. இந்த படத்தை பத்தி அவங்க பேசவும் இல்லை. அவர் இறந்துடுறாரு. சொத்து பிரிக்கும்போது அவங்க வர்றாங்க, அவங்க பையன் பசங்களோட வர்றாங்க, அவங்க பங்கு வாங்கிட்டு அவங்களோட போயிடுறாங்க. இந்த பணத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை. இது நிஜத்திலே நடந்த ஒரு விஷயம். அவர் நம்மகிட்ட சொல்லி வருத்தப்பட்ட ஒரு விஷயம். இது உலகம். அதுக்கு தான் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்றது. 8 லட்ச ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க சம்பாதிச்சிடலாம்னு வைங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க சம்பாதிச்சிடுறாங்க, அவங்க வசதியானவங்க, அது வேற விஷயம். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு 8,000 வச்சுக்கோங்க, ஒரு 80,000 வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா கூட வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு உதவி பண்றோம். ஸோ அது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணா அதோட விளைவுகளை பார்த்தீங்களா, திருப்பி அவங்க கொடுக்கன்ற எண்ணம்லாம் போயிடும். ஸோ இதைத்தான் சொல்லுவேன், இந்த பிரபஞ்சம் அதைத்தான் சொல்லுது. தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. பண விஷயத்துல எக்காரணம் ஒன்றும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பிசினஸ் பண்றவங்க சரி, இந்த ஃபைனான்ஸ் பண்றவங்க சரி, வட்டி கொடுக்குறவங்க சரி, உணர்ச்சி வசப்படவே மாட்டாங்க. சும்மா டக்குன்னு நீங்க அழுது கேட்டோம்னா, ஐயோ அப்பா என் பிள்ளைய வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன் காசு கொடுங்கன்னா உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன, நீங்க சேர்த்துருக்கீங்களா, அது உண்மைதானா கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி நாளைக்கு வாம்பாங்க. அப்புறம் நம்ம பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க விசாரிப்பாங்க, ஏப்பா அந்த மாதிரி சேர்த்துக்காமா உண்மைதானா. நீங்க 1 லட்ச ரூபா கேட்டீங்கன்னா 50,000 கொடுப்பான். நீங்க 50,000 கேட்டீங்கன்னா 20,000 கொடுப்பான். இவ்வளவுதான் இருக்கு, வாங்கிட்டு போகுது. அதனாலதான் அவங்க இந்த தொழில ஜெயிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. அதை அவங்க பாவம்னு நினைக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தொழில் தான் சொல்றேன். பணத்தை பணமா பாருங்க, சந்தோஷமா இருங்க, பணத்தை பெருக்குங்க, மனசுக்குள்ள சந்தோஷமா இருங்க, எப்பயுமே ஹாப்பியா இருங்க. அப்புறம் கடன்லாம் அடைச்சிடலாம், ஈஸியாக அடைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்குது. ஸோ கடனை பத்தி நீங்க அதிகமா நினைக்காதீங்க. கடன் வேணும், கடன் இருக்குன்னு அதை பத்தியா நினைக்காது. பணம் வேணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை வச்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.